இது கோயிலோட முன்புறத்தில் வந்து எல்லா இடமும் பொங்கல் பானைகள் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முருகன் இந்த பொங்கல் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் எங்களோட அம்மாண்ட சொந்தம் சன்னதி தான் கருதிப்பார். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னமாக இந்த பொங்கல் நடைபெற்று வருகிறது. அதை இது வந்து அந்த அண்ணாண்ட ஃபேமிலியா. அம்மா வணக்கம் அம்மா, எவ்வளோ காலம் இந்த கோயிலுக்கு வாரீங்க? பார்த்தீங்கன்னா குருக்கள் ஒரு கயிறு கட்டிருக்குது. இந்த கயிறுக்கு முங்கால வந்து 30 வருஷமா நீங்கள் சன்னதி கொடியேற்றம் திருவிழா எல்லாத்துக்கும் பாருனீங்களா? தாய் தமிழர்களுக்கு வணக்கம். என்ன காணொலி என்றா எங்கள் அன்னதான கந்தனான செல்லச்சன்னதியான் முருகன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வர முதல் திங்களில் உப்பு தண்ணீரில் விளக்கெரிக்கும். உப்பு தண்ணியில் தீர்த்தம் எடுத்து 2வது திங்களாக பொங்கல் வந்து மிகவும் விமர்சையாக நடக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு இரவு 12 மணிக்கு பொங்கலானது மிகவும் விமர்சையாக செய்யப்பட்டது. அதை முன்னிட்டு தான் இந்த காணொலி அமைய போது கண்ணகி வந்து மதுரையை எரித்து விட்டு செல்லச்சன்னதி ஆலயத்திலையும் வந்து இருந்ததாக கூறப்படுகிறது வரலாற்றில். அதை முன்னிட்டு தான் இந்த காணொலி பதிவேற்ற போகிறேன். யாரும் சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இப்படி காணொலி திறந்து பாருங்க. யாரும் சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சரி வா 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 சரி போசாது. சரி உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிற இடம் வந்து எங்கேன்னு உங்களுக்கு தெரியும், சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வந்து நிற்கிறோம். அந்த வகையில் வந்து இப்போ வந்து ஆனி மாதம் தமிழகம் நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் ஒரு பார்த்தீங்கன்னா எங்களோட சன்னதி முருகனுண்ட முன்புறத்தில் நிற்கிறோம். இந்த முன்புறத்தில் வந்து வளமையாக இல்லாதவாறு நிறைய பொங்கல் பானைகள் நிறைய குமிக்கப்பட்டிருக்குது. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னால் சரியாக வந்து கிட்டத்தட்ட 12 மணியை அன்னிக்கிற நேரம். அந்த நேரத்திலையும் வந்து பக்தடியார்கள் இவ்வளோ பேர் வந்து இங்கே பொங்கலுக்காக பொங்கி கொண்டிருக்கணும். அப்போ இந்த வரலாறு பற்றி எங்களுக்கு ஒரு ஐயா சொன்னவர். அப்போ அவற்றை வீடியோவை நாங்கள் இதில் இணைச்சிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ பொங்கலுக்கு தேவையான தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வரைக்கணும். சரி இதில் பார்ப்போம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 150க்கு மேற்பட்ட அடுப்புகள் இருக்கும். இப்போ நேர பொழுது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நேர பொழுது நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக 12 மணி. இந்த நேரத்தில் வந்து இப்போ ஆட்கள் வந்து பொங்கலுக்கெல்லாம் தயார் பண்ணி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறது, ஒரு பகல் நேரத்தில் எப்படி பொங்கல் நடக்குமோ அதை மாதிரி இருக்கணும். இங்கே கொஞ்சம் மண்ணா மேரெல்லாம் நின்று ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே வணக்கம் ஐயா. உங்களோட பேர் ஐயா? இந்த பேர்னா நந்தகோபால். நந்தகோபால் எங்கள் கோகுலம். ஓகே. நான் ஒரு அண்ணாவியார் வேணுகான சபா மன்றம் வந்து யாழ் மாவட்டத்திலே சகலிடம் இந்த இசை நாடகம் சிந்தனை கூட்டி செய்து கொண்டு வருகின்றேன். அண்மையில் ஹாப்பிட்டலில் நான் அந்த நான் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தேன்னா அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சரி எங்களுக்கு ஐயா நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு முருகன் கோயிலையும் இந்த பொங்கல் வந்து 12 மணிக்கு செய்கிற வழக்கம் இல்லை ஐயா. சன்னதியில் வந்து இப்போ நாங்கள் பெரும்பாலும் இப்போ தொடர்ந்து கனகாலமாக செஞ்சு கொண்டு வருது. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. அப்போ எங்களுக்கு அது என்ன காரணம் சொல்லலுமா? என்னென்னா இந்த சன்னதியில் பொங்கல் நடக்கிறது எங்களோட வடமராட்சியில் பருத்திர மக்களே தெரியாது. அவையில் பாரதமில்லை கலந்து கொள்வது. இந்த பொங்கல் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் எங்களோட அம்மாண்ட சொந்தம் சன்னதி தான் கதிரிப்பார். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னமாக இந்த பொங்கல் நடைபெற்று வருகின்றது. அது என்ன வரலாறு, அந்த வைகாசியில் கற்றாப்பள்ளியெல்லாம் நடக்கிறது. கண்ணம் பலர் பக்கத்தில் விளக்கு வச்சு ஒரு பொங்கல் விளக்கு வச்சு அடுத்த பொங்கல். இங்கே அந்த முதலாவது ஆணி திங்கள் விளக்கு வச்சு இந்த அடுத்த திங்கள் இதை கடல் நீரில் ஈரெடுத்து இந்த விளக்கு வச்சு இந்த திங்கட்கிழமை முடக்கம் அந்த அம்மாளின் அந்த சிலப்பதிகார படிப்பை படித்து இன்றைக்கு அந்த சில கம்பு ஊரல் படித்து பிடியாவும் 12க்கு வளர்ந்து கட்டி அந்த அதோடு வளர்ந்து கட்டி ஒரு அதிகாலை 5 மணி அளவில் இந்த சிலம்பு ஊரல் பூஜை முடிவுறது அணிகள் வந்து ஐயா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கோயில் இந்த பொங்கல் இருக்குல்ல, பொங்கல் தமிழுக்கு என்ன மாதத்துல வருகுது? தமிழுக்கு ஆனி மாதம் முதல் கிழமை விளக்கு வச்சு
பேருந்து அடுத்த திங்கள் பொங்கல். இதுக்கும் வந்து வெற்றாப்பழையில மாதிரி தண்ணீர்ல விளக்கு இருக்கிறதா? கடல் நீர்ல விளக்கு எடுத்து அந்த தண்ணி எடுத்து அவை விளக்கு வச்சு இந்த திங்கள் மட்டும் அது எரிஞ்சு கொண்டு இருக்கும். அந்த பொங்கல் முடியத்தான் அந்த விளக்கு நூக்குறாரு. ஓகே. அப்போ இது வந்து கண்ணகிக்கும் சன்னதிக்கும் ஒரு சின்ன தொடர்பு மாதிரி? இல்லை, கண்ணகி இங்கே வந்து இருந்தவா ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வச்சு தான் பூசி அந்த இல்லை முருகனுக்கு முதல் ஒரு பூசை நடக்கும். பூசை நடந்தோம்னா அவருடைய கதவு பூட்டுப்பட்டு போகும். இந்த பூசை கண்ணகிக்கு தான். இந்த பூசை இப்போ கண்ணகிக்கு நடக்குது. இந்த பூசை கண்ணகிக்கு தான். சனம் எல்லாம் பொங்கி ஐயர் இந்த பொங்கலுக்கு நைவேத்தியம் பண்ணி. நீங்கள் எவ்வளோ காலம் ஐயா இந்த கோயிலுக்கு வாரீங்க? எங்கள் அம்மா கதிரிப்பாய் எங்களுக்கு சின்ன வயதிலேயே எங்களுக்கு அம்மா சொல்றோவா இதை பற்றி சொல்ல. நாங்கள் படிக்கவள் கேட்டா போது இங்கே நானும் ஒரு வருஷம் எனக்கு இப்போ 65 வயசு. நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷமா நான் தொடர்ந்து. இப்போ இது சரியா? இப்போ எங்களுக்கு இன்னொரு விஷயம், இப்போ ஓகே, இலங்கையில வந்து உள்நாட்டு யுத்தம் நடந்தது தானே, அந்த கால பதிவுகளையும் இந்த பொங்கல் நடந்ததா? யுத்தம் நடக்க இங்கே பூசை இல்லையே. பூசை இல்லைன்னு அப்போ அந்த காலங்கள் தடைப்பட்டு இருந்ததா? அந்த காலத்தில் ஒரு உருக்களை சுட்டு அவருக்கு என்ன பேருண்டா ஒரு குருக்கள் பூசை வச்சு போட்டு வரதான் அந்த ஆமி சுட்டு அது தேரெல்லாம் எரித்தது. அது அதில் நான் நிற்கக்கூடிய ஒரு 5 வருஷம் அதில் கீழே பண்ணியிருக்கேன். சரியா, நன்றி. ஏன்னா நேரம் சொல்லி தந்ததுதான் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற வந்து ஒரு பொங்கல் பொங்குறதுக்கு என்னென்ன தேவை என்று பாருங்க. ஒரு பானை, சின்ன அடுப்பு, கொஞ்சம் விறகுகள் இருக்குது. அப்போ இதுக்கு பிறகு இனி பொங்கல் செய்யப்பட நடக்கும். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விறகுகள் குமிக்கப்பட்டிருக்குது, அடுப்புகள் வைக்கப்பட்டிருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வந்து இயங்கி கொண்டிருக்கணும். கொஞ்ச நேரத்தில் வந்து சிலம்பு கூறுற பாடல் வந்து பாடி முடித்தோடனே இங்கே வந்து பொங்கல் பொங்குவினோம். உங்களோட பேரம்மா? கனகதா. நீங்கள் எவ்வளோ காலமா சன்னதி கோயிலுக்கு வாரீங்கள்? 30 வருஷமா? நீங்கள் சன்னதி கொடியேற்றம் திருவிழா எல்லாத்துக்கும் பாருனீங்களா? சரி. உங்களுக்கு என்ன நிறைய நம்பிக்கை நிறைந்த இடமா இது? சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு காலமா தெரியும் பொங்கல் நடக்குது? நீங்க 3 வருஷமா தெரியும். 3 வருஷமா தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப உங்களுக்கு இப்பதான் தெரியும் வேணம்மா. சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. தனியா வந்தீங்களோ இல்ல? சரி அம்மா, நன்றி. உங்களை சொல்லி தந்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பானையில் விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கு. இந்த பானைக்குள்ளே வந்து இருக்கிறது தொண்டமானாறு தீர்த்தத்தில் தான் இந்த விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட வற்றாப்பள்ள கண்ணகி அம்மன் கோயில் என்ற செயற்பாடு மாதிரி தான் இங்கே நடக்குது. பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் பூசைக்கான மணி ஒலிக்கப்பட்டிருக்குது. எங்களோட பக்த அடியார்கள் எல்லாம் ஆலயத்தில் ரெடி ஆகிட்டாங்க பொங்கல் பொங்குறதுக்கு. பார்த்தீங்களா பூசைக்கான ஆயத்த மணி ஒலிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் வந்து பக்த அடியார்கள் எல்லாரும் பொங்கல் பொங்குறதுக்காகவும் வழிபாட்டுக்காகவும் தயாராகினோம். உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா குறுக்கால் ஒரு கயிறு கட்டிருக்குது. இந்த கயிறுக்கு மாங்கால வந்து பொங்கல் பொங்குறதுக்கு இடம் ஒதுக்கி இருக்குது. இது வந்து வளர்ந்து பொங்கல்னு சொல்கிற பொங்கல், கோயிலுக்காரரால் பொங்கப்படுற பொங்கல், அதுக்கான தான் அது.
பார்த்தீங்களா 3 கலந்து பொங்கலும் வச்சாச்சு. இனி வந்து எங்களோட பக்த அடியார்கள் வந்து பொங்கல் பொங்குவினம் கோயிலுக்கு முன்னுக்கு. இப்போ நாங்கள் இனி அது தொடர்பான காணொலிகளை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மா வந்து பானை வச்சுட்டா அங்கே வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இனி வந்து எல்லோரும் பொங்கல் பொங்குற வேலைகள் வந்து மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கணும். ஒரு அம்மா வந்து அடுப்பை மூட்டிட்டா தண்ணியெல்லாம் ஊற்றி பானைகள் கழுவி எல்லோரும் வந்து இனி இந்த இடம் வந்து விடியப்புறம் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்குற செயற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இப்போ நேரம் வந்து சரியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 1 மணி ஆகுது. இப்போ நேரம் 1 மணி ஆகிற நேரத்தில் வந்து பொங்கி கொண்டு போயிடும். இப்போ நாங்கள் வளமையாக வந்து எல்லோரும் 1 மணிக்கு வந்து என்ன சொல்கிறது குரட்டை விட்டு தூங்குகிற நேரம் சரியா கிட்டத்தட்ட விடிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இது உண்மையான பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதி 8ஆம் தேதினா 9ஆம் தேதி 8ஆம் தேதி வந்துட்டு இப்போ 8ஆம் தேதி விடியப்புறம் 1 மணிக்கிட்ட நிற்கிறோம் நாங்கள் இந்த கோயிலில். பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வந்து கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமைக்கு தான் பொங்குவினம். திங்கக்கிழமை பொங்கல் வச்சாலும் செவ்வாய் தான் பொங்குவினம். இதில் வந்து ஒரு அக்கா வந்து பொங்கலுக்கு தேவையான பால் புளிகிற வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிறா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டக்கண்டு இந்த இடம் வந்து இப்போ கொஞ்சம் இதில் பிரகாசமாகும். எல்லா அடுப்புகளும் எரிய தொடங்கினோன்னா புகைமூட்டமாகவும் பிரகாசமாகவும். நீங்கள் ஃபேமிலியோடய வந்து நீங்கள் எத்தனை அதில் அண்ணாண்ட ஃபேமிலி ஆக்கள் நிற்கணுமாம். மற்றது அண்ணன் எவ்வளோ காலம் பாருங்க கோயிலுக்கு எத்தனை நேரம் பொங்குறீங்க? 13 வருஷமாக பொங்குறீங்க. ஆனால் உண்டு எங்களுக்கு தான் தெரியும் இப்படி இருக்குண்டு உண்மையா. நன்றி அண்ணா. சரி உங்களோட அக்கா இது வந்து அந்த அண்ணாண்ட ஃபேமிலியா. அம்மா வணக்கம் அம்மா. எவ்வளோ காலம் இந்த கோயிலுக்கு வாரீங்க? இந்த பொங்கல் வந்து எத்தனை தடவை செய்கிறீங்க? சரிங்க சரிங்க பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோ காலம் பாருங்கம்மா? பொங்கல் 2 வருஷமாக தான் செய்கிறீங்களா? சரி அம்மா நன்றி. இந்த இடங்களில் வந்து படப்பட நெருப்புகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் தோன்றுறது. முதல் வந்து இந்த இடம் வந்து என்ன சொல்கிறது வெறும் கல்லுகளும் விறகுகளும் மட்டும் இந்த இடத்துல. இப்போ கல்லோட விறகு கூட நெருப்பும் சேர்ந்து பெரும்பாலான பொங்கல் பானைகள் நூற்றுக்கணக்கான பொங்கல் பானைகள் வந்து கோயிலோட முன்புறத்தில் படைக்கப்பட்டிருக்கு. இது கோயிலோட முன்புறத்தில் வந்து எல்லா இடமும் பொங்கல் பானைகள் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முருகன் கோயிலையும் வந்து இப்படி பார்க்க இயலாது. என்ன காரணம் என்றால் இப்போ சன்னதி முருகன் கோயிலில் தான் கண்ணகி வந்து ஒரு இருந்தவான்னு சொல்லி ஒரு கல் இருக்குது. அப்போ அந்த கல்லுக்கு வந்து பூசை வழிபாடுகள் செஞ்ச பிறகு வந்து ஆனி மாதத்தில் வர 1வது திங்கள் வந்து இங்கே எங்களோட தொண்டமான செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருக்கிற ஆற்றங்கரையில் வந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து விளக்கேற்றி எப்படி வந்து எங்களோட வச்சாப்பள கண்ணகி அம்மன் கோயிலில் செய்வினமோ அதே மாதிரி வந்து இங்கேயும் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டு அடுத்த திங்கட்கிழமை வந்து அந்த வளர்ந்து பொங்கல் என்று சொல்ல பொங்கல் வந்து எங்களோட முருகன் கோயிலுக்கு உள்ளே பொங்கப்படும். வெளியில் வந்து பக்தடியார்கள் தாங்கள் விரும்பின மாதிரி கோயிலுக்கு முன்புறத்தில் வந்து பொங்கல்களை பொங்கிக் கொள்விடும். பார்த்தீங்கன்னா இரவு பொழுது இப்போ கிட்டத்தட்ட விடிஞ்சிட்டுது. இருந்தாலும் நிறைய பேர் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் பொங்கி கொண்டிருக்கேன். பின்னால் நிறைய பொங்கல் பின்னுக்கு மோகனாஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்.